ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் தனா வித் கவி. இன்றைக்கி ஒரு குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். அது குக்கிங்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரெட் தான், பிரியாணி விலாக் தான். அரேபியன் நல்லி கீமா பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி நிறைய வகை இருக்குது. அதில் இது ஒன்று தான் அரேபியன் ஸ்டைல் பிரியாணி. உண்மையாக சொல்கிற டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் கூட ஏதோ நார்மலாக தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சோம், ஆனால் சூப்பராக வந்திருந்தது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முக்கியமாக தேவை என்னென்னா மட்டன் தான். மட்டன் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். மிச்சப்படி எல்லா ஸ்பைசஸும் சரி, தக்காளி வெங்காயம் சரி ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். இதுக்கு இந்த பிரியாணி வந்து 3 ஸ்டெப்பாக பண்ணணும். 3 ஸ்டெப்புன்னு ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்காதீங்க. சின்ன சின்ன ப்ராசஸ் தான், ஆனால் 3 ஸ்டெப்பாக பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் இது நல்லாயிருக்கும். மட்டனை வந்து 3 விதமாக பிரித்து கட் பண்ணி வாங்கிக்கணும். நீங்கள் கடைங்கள்லேயே இதை கட் பண்ணி வாங்கிக்கோங்க. கொஞ்சம் வந்து நல்லி பீஸை வாங்கிக்கோங்க. ஒரு 4 நல்லி பீஸ் இருந்தால் கூட ஓகே தான். கொஞ்சம் வந்து நம்ம நார்மலாக பிரியாணிக்கு போடுவோம்ல, அந்த பெரிய சைஸ்லேயே கொஞ்சம் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொத்தி வாங்கிக்கோங்க. கடையிலேயே அங்கே நல்லா கீமா மாதிரி நல்லா கொத்தி கொடுப்பாங்க. அது கண்டிப்பாக வேணும், அப்படி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா நல்லி பீஸும் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வாங்கியிருந்தோம், அந்த பீஸும் சேர்த்து மசாலா போட்டு மேக்னேட் பண்ணி ஊற வைக்கணும். என்னென்ன மசாலா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், கார மிளகாய் பொடி, பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, தயிர், சமையல் எண்ணெய். இப்போ போட்டவங்களுக்கு எல்லாருக்கும் உயிர் கொடுக்கணும்னா கண்டிப்பாக உப்பு தேவை. அந்த டேஸ்ட்டுக்கான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊறின மசாலாவோடு நல்லா தண்ணி தாராளமாக ஊற்றி குக்கரில் நல்லா ஒரு 8 விசில் வர வரைக்கும் வச்சுருந்து ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுடுவோம். விசில் கூல் டவுன் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனியன் ரெடி பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 ஆனியன் கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2க்கு போகலாம். ஒரு பேனை வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிட்டு வந்தோம்ல கீமா மாதிரி மட்டனை, அதையும் போட்டு நல்லா பெரட்டிக்கலாம். அதுலேயே கொஞ்சம் போல் தண்ணியும் விடும். அதோடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சப்பொடி, காரமிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணியும் ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து நல்லா வேக வச்சிடலாம். 1/2 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம 2 ஸ்பூன் வந்து பிரியாணி பவுடர் கலந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் இருக்கட்டும். அப்படியே நம்ம ஸ்டெப் 3க்கும் போயிடலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு பேனை வச்சுட்டு நம்ம வந்து குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கறியோட தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை வந்து அந்த பேனில் ஊற்றிட்டு நல்லி பீஸை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த கறி பீஸை வந்து அந்த தண்ணியிலே போட்டுருங்க. அதோட போட்டுட்டு அந்த மீதி இருக்க தண்ணியும் கூட இந்த கீமாலையும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அந்த ஜூஸ் கொஞ்சம் நல்லா இறங்கும். அதில் அந்த கறி வேக வச்ச தண்ணி எதுக்காக ஊற்றுறோன்னா நம்ம அதில் தான் வந்து ரைஸ் குக் பண்ண போகிறோம். அந்த ஃப்ளேவர், அந்த அரோமெல்லாம் அப்படியே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணி மட்டும் நம்மளுக்கு பத்தாதுன்றதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சம் சீரகம், 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பட்டை, உப்பு, பிரியாணி மசாலா இதையும் சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நல்லிலையும் சேர்த்துருக்கோம், கீமாலையும் சேர்த்துருக்கோம். ஏன்னா இது எல்லாமே நம்ம ஒன்றா தானே ரெடி பண்ண போகிறோம். அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி கொதிச்சு வரும்போது நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கோம். அதையும் உள்ளே போட்டுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். அதே மாதிரி சைட் பைட் செய்ய அந்த சைடும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கீமாக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த கீமாவில் வந்து அந்த ஃப்ரை ஆனியனுக்கு போட்டு பெரட்டி எடுத்துகிட்டு நம்ம நல்லி பீஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த நல்லி பீஸை அதில் போட்டு நல்லா குக் பண்ண வேண்டியது தான். அது ஒரு சைடு குக் ஆகிட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா நல்லா நல்லியில் வேக வச்ச தண்ணியை எடுத்து அதில் நல்லா பொலப்பலான அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த பக்கம் பார்த்தா நல்லா கீமாவில் நல்லியை போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெந்திருக்கு. இதுக்கப்புறம் என்னடா செவ்வாழை இலையை போட்டு சாப்பிட்றான்னு ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கரண்டி சோறு, ஒரு கரண்டி அந்த கீமா கிரேவி போட்டு நல்லா பெரட்டி வாயில் எடுத்து வச்சா ஐயோ அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்காக சப்ஸ்கிரைபும் இந்த நல்லி பிரியாணிக்காக லைக்கும் மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.